ரூ. 500 நோட்டு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கான செய்தி தான் அது. இமிடியேட்டா அதையும் செக் பண்ணிடுங்க. நீங்க வச்சிருக்கிறது கள்ள நோட்டா, இல்ல ஒரிஜினல் நோட்டா அப்படின்றத. நான் சொல்லலங்க. மத்திய அரசு ஒரு எச்சரிக்கை குடுத்திருக்காங்க. நிதி நிறுவனங்களுக்கு, அப்புறம் வங்கிகளுக்கு, அப்புறம் நிதி தொடர்பான விசாரணை அமைப்புகள் இருக்கு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை குடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கள்ள நோட்டு வந்து சப்ளைல இருக்கு. புழக்கத்துல இருக்கு. அதுவும் பர்ட்டிகுலரா ரூ. 500 நோட்ல. நீங்க முன்னாடிலாம் வந்து கள்ள நோட்ட எப்படி பார்ப்போம்னா, சில பேர் வந்து இப்படி தடவிலாம் பார்ப்பாங்க. இல்ல வெளிச்சத்துல இப்படி வச்சு பார்ப்பாங்க. பட் இப்படி நீங்க எப்படி பார்த்தாலுமே அது ஒரிஜினல் நோட்டா தான் தெரியும். ஆனா, இப்ப எப்படி கள்ள நோட்ட பண்றாங்க அப்படின்னா, மேல வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கு இல்லையா? அதுல அந்த ரிசர்வ்ன்ற இடத்துல RESEன்னு இருக்கும். அந்த SEக்கு பதிலா ஏவ போட்டு ஏமாத்துறாங்க. ஸோ மத்த எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். பட் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணி கள்ள நோட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ இது எத்தனை நோட்டு வந்து புழக்கத்துல இருக்கு அப்படின்ற தகவல் இன்னும் கிடைக்கப்பெறல. பட் புழக்கத்துல இருக்கு. ஸோ அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை கொடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ப உங்க உங்க கையில இப்போ ரூ. 500 நோட்டு இருக்கு அப்படின்னா, இமிடியேட்டா செக் பண்ணிடுங்க. இப்ப அயன் படத்துல சூர்யா ஒரு சீன்ல கண்டுபிடிப்பாரு இல்லையா? டெல்லி கணேஷ் வர சீனு. அதே மெத்தட் தான் இப்போ லேட்டஸ்டா விஜய் சேதுபதி நடிச்ச அந்த வெப் சீரிஸ் ஃபர்ஸி அதுல கூட பிரிண்ட்டை வச்சு தான் வந்து ஏமாத்துவாங்க. ஸோ இப்படியான விஷயங்களும் இருக்கு. ஸோ கவனத்துல வச்சுக்கோங்க. உங்கள்ட்ட ரூ. 500 இருந்துச்சு அப்படின்னா, இமிடியேட்டா செக் பண்ணிடுங்க.